ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு உத்தரவாதமாக சொல்கிறேன். நீ என்னை தொட்ட இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறிது சிறிதாக மாறத் தொடங்கும். நாளைக்கு நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு அதிசயமும் நடந்து அதன் மூலமாக உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போய் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் உன்னுடைய வேண்டுதல்களும் நல்ல விதமாக நடக்கப் போகுது என் செல்லமே. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் உனக்கு பிடிக்காததும் வேண்டாததும் நடந்தாலும் அதை உன்னால் ஏற்றுக்க முடியலைங்கிற போது அதை மாற்ற முயற்சி செய். நீ என்னதான் முயற்சி செஞ்சும் நீ நினச்சது போல சில விஷயங்கள் மாறலைனா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிரு. இதுதான் வாழ்க்கைக்கான சூட்சமமான ரகசியம் என் செல்லமே. எல்லாத்தையும் எல்லாராலையும் மாற்றவும் முடியாது, எல்லாமே நினச்சது போல நடக்கவும் செய்யாது. முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை உனக்கு ஏற்றா போல மாற்ற முயற்சி செய்யணும். முடியாத பட்சத்தில் அதை அப்படியே விட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா இந்த வராகி அம்மா நானே உனக்காக வந்து நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை மாற்றி தருவேன். என்னை வணங்கக்கூடிய உனக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். அதனால் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் நீ நினச்சதும் நடக்கணும்னு ஆசைப்பட்டதும் உன் விருப்பப்படியே நடக்கும்படி நான் அதிசயம் நிகழ்த்துறேன் என் செல்லமே. உன்னை நேருக்கு நேராக சந்திக்க துணிச்சல் இல்லாத எத்தனையோ நபர்கள் உன்னை சரிப்பதற்காகவும் உன் வாழ்க்கையை அழிப்பதற்காகவும் பல திட்டங்களை போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கூட உனக்கு தெரிஞ்சது பாதிதான். நீ அறியாமலேயே உனக்கு பின்னால் உன்னை அழிப்பதற்கும் கெடுப்பதற்கும் முயற்சி செஞ்ச எத்தனையோ மனிதர்களுக்கு நான் தான் அழிவை கொடுத்து அவங்க வாழ்க்கையை முடிச்சு விட்டு உனக்கு நன்மையை செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லா விஷயங்களையும் கடைசியில் நீ தான் ஜெயிச்சிருக்க. அதே போல் இப்போதும் கூட உனக்கு எதிராக என்ன நடந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் நீ தான் வெற்றி பெறுவாய். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியின் பாதையாக மாறும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். ஏன்னா உன் மனசுக்குள்ளேயே இருக்கும்போது உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கும் போது அதை நடத்தி கொடுப்பது தானே சரியாக இருக்கும். நல்ல மனசுக்காகவே நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக நடத்தி தர்றேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல விஷயம் நடந்தே தீரும். கடந்த காலங்களில் பின்தங்கி இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது தொடர்ந்து முன்னேற்றங்களை தரப்போகிறேன். இத்தனை நாட்களாக நீ காத்திருந்ததற்கெல்லாம் இப்போது கை மேலே பலன் கிடைக்க போகுது. ஒரு மாதத்துக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடப்பதையும் அதிசயங்கள் நிகழ்வதையும் நீ உணர்ந்து முடிச்சிருப்ப. கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையிலையும் உன் வீட்டிலையும் நடக்க போகுது. நீ எப்போவுமே நேர்மறை எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உனக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகளையும் நீ நினச்ச விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உனக்கு எதிராக இருக்கும் தடைகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி உனக்கான வழிகளை காட்டி உன்னை நல்லா வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் கிட்ட போய் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு போனாலே காலம் அதை சரியாக செஞ்சு முடிக்கும். நீ யார் மேலே அன்பு வச்சிருக்க, அவங்க ஏன் உன்னை புரிஞ்சுக்கல, இடையில என்ன நடந்ததுன்ற எல்லா விஷயங்களையும் காலம் அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வைக்கும். ஏன்னா காலமாக இருந்து வேலை செய்ய போகிறது இந்த வராகி அம்மா நான் தானே. அன்புக்காக இயங்கக்கூடிய இதயம் கொண்ட என் அன்பு பிள்ளையார நீ இருக்கங்கிறது எனக்கு தெரியும். உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் கைமேல் பலன் கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த வராகி அம்மாவிடம் நீ கேட்ட எல்லா விஷயங்களும் நிச்சயமா நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ என்னை பார்த்த இந்த நிமிஷத்துல இருந்தே உனக்குள்ள ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் நிச்சயமா அது உனக்கு நல்லபடியாக நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நான் உனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நீ எந்த அளவுக்கு முழுசாக நம்புறியோ அவ்வளவு சீக்கிரமாகவே புயல் வீசிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் தென்றல் வீச ஆரம்பிச்சிடும். இப்போது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில்
தென்றல் உன்னை வருடி செல்வதை போல நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து சுகபோகமான சந்தோஷமான வாழ்க்கைய நீ மகிழ்ச்சிகரமாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுவேன் செல்லமே. நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா மரியாதையா நடந்துக்கிட்டாலும் நீ ரொம்ப பணிவா மரியாதையாக நடப்பதின் காரணமாகவே ஒரு சிலர் உன்னை மட்டமா மரியாதை குறைவா நடத்துறாங்க. அதையும் நீ புரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா மரியாதையா நடந்துக்கிற உன்னை மற்றவங்க அதே மாதிரி பார்க்குறாங்களா அல்லது மட்டம் தட்டி மரியாதை குறைவா நடத்துகிறாங்களான்றதை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா உன்னை மதிக்கிறவங்க கிட்ட நீ எவ்வளவு வேணாலும் தலை குனிஞ்சு போகலாம். ஆனால் உன்னை அலட்சியமாக நினைக்கிறவங்களையும் அவமதிப்பு செய்பவர்களையும் நீ அலட்சியமாக தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நீ யார் மீதும் கோபம் கொள்ளவோ யார மீதும் தீராத வெறுப்பு கொள்ளவோ வேண்டாம். யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை தாண்டி பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா நிச்சயமாக அனைத்தையும் நான் சரி செய்வேன். நீ கோபப்படுவதற்கும் நீ வெறுப்படைவதற்கும் கூட தகுதியற்ற மனிதர்கள் தான் உன்னை சுற்றி இருந்துக்கிட்டு உனக்கு கெடுதல் செய்கிறாங்க. உனக்கு யார் என்ன கெடுதல் செஞ்சாலும் வலியையும் வேதனையையும் கடந்து வாழ பழகு. யார் உனக்கு அவமானத்தை கொடுத்தாங்களோ அவர்கள் கண்ணு முன்பாகவே உனக்கான வெகுமானத்தை நான் கொடுத்து உன்னை பகுமானமாக பதவியில் உட்கார வச்சு சிறப்பாக சந்தோஷமா சீரோடும் சிறப்போடும் வழி நடத்த நான் இருக்கேன். இத்தனை நாளா உன் மனசில் சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் நிம்மதி இல்லாமல் நீ வாழ்க்கையை வாழ்ந்துட்ட. அதனால தான் இப்போது உன் கஷ்டங்களுக்கும் மன வருத்தங்களுக்கும் முடிவு கட்டுறதுக்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துட்டேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேங்கிற வார்த்தைங்கிறது மனம் உடைஞ்சு போயிருக்க உனக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் நீ என்ன நினச்சாலும் நான் ஓடி வந்து உனக்காக வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வேன் என் செல்லமே. இப்போது நீ பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லா பிரச்சனைகளும் தானாகவே சரியாகுவதை உன்னால் உணர முடியும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் இதை யோசிச்சு நீ எல்லா பிரச்சனைகளையும் இழுத்து வச்சுக்கிட்டு கவலைப்படக்கூடாது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே நினைக்கிறத விட்டுறணும். இனி என்ன நடக்கணும் என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்து. இன்னுமே கூட நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். யாருக்கிட்ட எந்த அளவுக்கு பழகணுன்ற எல்லைகளை நீ மறந்துவிடக்கூடாது என் செல்லமே. உன் கவனத்தை உனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற திறமையில செலுத்து. தேவையில்லாத மனிதர்கள் மீதும் தேவையற்ற விஷயங்கள் மீதும் உன் சிந்தனையை நீ திசை திருப்ப வேணாம். ஏன்னா நீ நல்ல திறமைசாலியா இருக்க, நல்ல புத்திசாலியா இருக்க. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாம தேவையற்ற விஷயங்கள்ல உன் திறமைகளை நீ வெளிப்படுத்த வேணாம். இப்போது இருக்கிற சூழ்நிலைகள்ல உன் திறமையை நீ சரியாக பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கையவே உன்னால் ஜெயிச்சிட முடியும். உன் திறமையை வெளிப்படுத்தி நீ பேரும் புகழும் செல்வாக்கும் பெறுவதற்கான காலம் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நீ பொறுமையாக இருந்தாலே போதும். எல்லாத்தையும் நான் உனக்கு சரியாக சிறப்பாக நடத்தி முடிச்சிடுவேன். நீ எதை நினச்சும் கலங்கவோ எதுக்காகவும் வருத்தப்படவோ வேணாம். இந்த வராகியம்மா உன்னை கண்டுக்கலை, உனக்காக எதுவுமே நல்லது செய்யலைன்னு நினச்சி நீ கண் கலங்கி கண் வடித்து கண்ணீரோட நிற்காத. என்ன நடந்தாலும் நான் நிச்சயமாக சரி செய்வேன்னு நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. நீ கவலைப்படும் போது உன்னை அழுக வச்சு நான் வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். எல்லாமே ஒரு கணக்குப்படி தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்தும் கூட நீ நினச்சபடி நான் உனக்கு உதவி செய்யலை, சில விஷயங்களை தாமதப்படுத்துகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உனக்கு தேவையானது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும். அது வரைக்கும் கவலை பிரச்சனை கஷ்டம்னு என்ன வந்தாலும் அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். வாழ்க்கைனா மனிதர்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதை நிரந்தரமாக உன் கூடவே வச்சு வருத்தப்படுறதா அல்லது தற்காலிகமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு தூக்கி போட்டுட்டு வேலையை பார்க்குறதாங்கிறது உன் கைகளில் தானே இருக்குது. கவலைகளை நிரந்தரமாக உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டினா நீ நோயாளியாக மாறி போயிடுவ. கவலைகள் கஷ்டம் எல்லாருக்கும் வரதான் செய்யும்னு அதை தற்காலிகமாக நினச்சிட்டு தூக்கி எரிஞ்சிட்டினா நீ புத்திசாலியாக மாறி
உன் வாழ்க்கையவே உன்னால் ஜெயிக்க முடியும். எப்போவுமே காசு பணம் வச்சிருக்கவங்கள பெருசாக நினச்சி பணத்தை வச்சு எந்த ஒரு மனிதனையும் உறவையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்க வேணாம். ஏன்னா காசு பணமும் சரி, மனித வாழ்க்கையும் சரி, நிரந்தரம் இல்லாதது. நொடியில் எது எப்படி வேணாலும் மாறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு மனிதர்களை மனிதாபிமானத்தோட, நல்ல இரக்கத்தோட, நல்ல எண்ணத்தோட பார்க்க பழகு. கவலைகள் உனக்குள்ள சிம்மாசனம் போட்டு உட்கார நீ அனுமதிக்கவே கூடாது என் செல்லமே. நான் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செய்வேன்னு முழுசா நம்பு. என் அருள் மூலமாக உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் வழிகாட்டுறேன். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களிடம் போய் நீ மண்டியிடவோ அல்லது கையேந்தி நிற்கவோ தலை கவிழ்ந்து நிற்கவோ கூடாது. உன்னை உதாசீனமாக நினச்சவங்க முன்னால தான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கணும் நான் முடிவு கட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய அருமை பெருமையை எல்லாரும் உணரும்படி எல்லாத்தையும் நிச்சயம் நல்லதாகவே நான் நடத்தி முடிக்கிறேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறி போனினா இந்த வராகி அம்மாவின் அருள் எப்போதுமே உனக்கு இருக்குமே செல்லமே. இந்த உலகமே உனக்கு எதிராக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூட இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நினச்சது போலவே நடத்தி முடிப்பேன். உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் நீ கவலைப்படாத. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ நினைக்கிறதுக்கு மாறாக எதுவுமே நடக்காது. எல்லாத்தையுமே உன் விருப்பம் போலவே நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகமே பணத்துக்கு பின்னால் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பணத்துக்காக யார் எப்படி வேணாலும் மாறுறாங்க, பொய் சொல்கிறாங்க, சமூக விரோதமான செயல்கள்லையும் ஈடுபடுறாங்க. ஆனால் எப்போதுமே உன்னுடைய வருமானமும் சம்பாதிக்கும் முறையும் நேர்மையான முறையில் இருந்தால் மட்டும்தான் இந்த வராகியம்மா உனக்கு உதவி செய்வேங்கிறத நீ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே.